அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானை இந்தியா விட்டு வெளுன்னு வெளுத்து கட்டியிருக்குது நண்பர்களே. அதை கேட்டு உலக அரங்கமே இன்றைக்கு கொஞ்சம் ஆடி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும். எந்த விஷயத்தில் பாகிஸ்தானை இந்தியா இப்படி வெளுத்து கட்டியது, எதற்காக இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய கோபம் பாகிஸ்தான் மீது, இந்த செய்தியை முதல் செய்தியாக பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது முக்கியமான செய்தி இன்றைக்கு நம் காதுகளுக்கு என்ன எட்டி இருக்குது அப்படின்னாக்க, தங்களுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிப்பதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்குது ஈரான். என்றென்றைக்கும் நாங்கள் இந்தியாவுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அரசாங்கம் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் இன்னொரு பெரிய சில்மிஷத்தையும் செஞ்சிருக்குது ஈரானு. அது இந்தியாவிடம் சில்மிஷம் செய்யவில்லை, ஆனால் நன்றி இந்தியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிடம் ஒரு சில்மிஷத்தை செய்திருக்குது. அது இன்றைக்கு உலக அரங்கில் பெரிய காமெடியாக பேசப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. மூன்றாவது விஷயமாக கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற செய்தி அது என்னன்னாக்க, யெமன் நாட்டில் இருக்கிற இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் திடீர்னு நேற்று இஸ்ரேலின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இது வருத்தம் அளிக்கிற செய்தியாக இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு எதிராக இப்பொழுது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை தொடங்கவிருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படும் போது இந்த போர் சுருங்குற மாதிரி தெரியல, விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு ஏற்படத்தான் செய்யுது. இந்த மூன்று மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன், ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை முடிந்த அளவுக்கு நான் படிச்சிருவேன் நண்பர்களே. நேரம் இருக்கும்போது அதற்கு பதிலும் அளித்து வருகிறேன், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கமெண்ட்டுகளையும் படித்து எல்லா கமெண்ட்டுகளுக்கும் என்னால் பதில் எழுத முடியவில்லை அப்படின்னாலுமே கூட சில சமயம் சில டீட்டெயில் கேட்பீங்க அல்லது கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அதற்கு நான் பதில் அளித்து தான் வருகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்டாக வருது. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று மாலை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய பேச்சாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல ஈரானின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது பற்றியும், உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் ஷியா முஸ்லிம்களின் மீது அந்த நாட்டிலேயே அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதையும் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அது தொடர்பாக இந்தியாவில் வாழ்கிற ஷியா முஸ்லிம்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த போதுதான் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானை விட்டு வாங்குன்னு வாங்கினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியர்கள் எவ்வளவு சுதந்திரமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாகிஸ்தான்ல எத்தனை இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான முஸ்லிம்கள் இந்தியாவிலையும் வாழ்றாங்க. இந்தியாவில் பல பிரிவுகளை சேர்ந்த முஸ்லிம்கள் வாழ்றாங்க, சுன்னிகள் வாழ்றாங்க, ஷியா முஸ்லிம்கள் வாழ்றாங்க, மேலும் பல பிரிவினர் வாழ்றாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவரையும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், இந்துக்கள்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அனைவரையும் சமமாக நடத்துது. அதன்படி இந்தியாவுடைய அனைத்து மக்களையும் நாம சமமாகவே பார்க்கிறோம். ஈரான்ல வாழ்கிற இஸ்லாமியர்கள் ஷியா வகுப்பை சேர்ந்தவர்கள். ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச உடனே முதல் வேலையாக அந்த நாட்டுடைய மத குருவான அயத்துல்லா கமேனிய அவங்க கொண்டாங்க இல்லையா, அவர் தான், அந்த அயத்துல்லா கமேனி தான் உலக அளவில் இருக்கிற ஷியா முஸ்லிம்களுடைய மத தலைவராக கருதப்படுறவர். எப்படி உலகம் முழுவதும் இருக்கிற ரோமன் கேத்தலிக்குகளுக்கு போப்பாண்டவர் தான் தலைவராக கருதப்படுகிறாரோ, அதே போலதான் உலகம் முழுவதும் வாழ்கிற ஷியா முஸ்லிம்களுக்கு அயத்துல்லா கமேனி தான் மதகுருவாக பார்க்கப்பட்டாரு. அவர் இப்படி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்ல கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உலகம் முழுவதும் இருக்கிற ஷியா வகுப்பை சேர்ந்த முஸ்லிம்கள் துடிதுடிச்சு போனாங்க, கொதிச்சு போனாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம்.
அந்த வகையில இங்க வாழுகிற ஷியா முஸ்லிம்களும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. காஷ்மீர்லையும் இந்தியாவின் பல பகுதிகளிலையும் ஷியா முஸ்லிம்கள் தெருவுக்கு வந்து தங்களுடைய ஆதங்கத்தை ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன ஊர்வலங்கள் அப்படின்னு நடத்தினாங்க. இவை அனைத்துக்குமே இந்திய அரசாங்கம் முழு அனுமதியையும் முழு பாதுகாப்பையும் கொடுத்தது. அவர்கள் அமைதியான முறையில் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, காஷ்மீர் பகுதியில் இருக்கிற ஷியா முஸ்லிம்கள் ஒரு டொனேஷன் டிரைவர் நடத்தி வர்றாங்க. அதாவது கலெக்ஷன் பண்றாங்க. ஈரானுடைய மக்களுக்கு உதவி செய்வதற்காக கலெக்ஷன் பண்றாங்க. அப்படி அவங்க கலெக்ஷன் பண்றதுல மக்கள் ரொக்கமாக கொடுக்கறாங்க, தங்க நகைகளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க, பாத்திர பண்டங்களை கொண்டு வந்து கூட கொடுக்கறாங்க. நிறைய காப்பர், சில்வர் போன்ற பாத்திரங்கள், நகைகளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இதையெல்லாம் வந்து என்கேஷ் பண்ணி அதை வந்து ஈரானுடைய மக்களுக்கு அனுப்புவதற்காக இந்த கலெக்ஷன் நடந்து வருது. இன்றைக்கு வரைக்கும் நடந்து வருது. கடந்த சில நாட்கள்ல மட்டுமே 600 கோடி இந்திய ரூபாய் அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்திய காஷ்மீரை சேர்ந்த ஷியா முஸ்லிம்கள். இதையெல்லாம் செய்வதற்கு இந்தியாவில் அனுமதி மட்டுமல்ல, சுதந்திரம் இருக்குது, அனுமதி இருக்குது, பாதுகாப்பையும் இந்திய அரசாங்கம் வழங்குது. ஆனால் உலகில் பல முஸ்லிம் நாடுகளில் கூட இது கிடையாது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான்லையும் ஒரு பெரிய அளவில் ஷியா வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. அவங்க வந்து அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்தியாவில் எப்படி தெருவுக்கு வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்களோ மக்கள், அதே போல அங்கேயும் மக்கள் தெருவில் வந்து ஊர்வலம், போராட்டம் நடத்தினாங்க. அப்படி நடத்தியவர்கள் மீது அந்த நாட்டு போலீசாரும் இராணுவமும் தடியடி நடத்தி கலைத்தது. அதற்கு பிறகு அவர்களை காயப்படுத்துவதின் உச்சகட்டமாக அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி இருக்கார் இல்லையா, அசீம் முனிர், அவர் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான்ல வாழுகிற ஷியா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தானை விட ஈரான் தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது, அல்லது உங்களுடைய லாயல்ட்டி ஈரானிடம் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா கிளம்பி ஈரானுக்கு போயிருங்க. பாகிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பண்றதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு அசீம் முனிர். அப்படி ஒரு இந்திய தலைவர் சொல்லியிருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க. நான் சொல்றேன் இதை, அப்படி நம்மளுடைய மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்களோ திரு மோடி அவர்களோ சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் அது எவ்வளவு பெரிய பேசுபொருளாக இருக்கும், போராட்டங்களாக மாறி இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு. அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் கப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். பாகிஸ்தான் மட்டும் இல்ல, பஹ்ரைன் எடுத்துக்கோங்க, சவுதி அரேபியாவை எடுத்துக்கோங்க, பல முஸ்லிம் நாடுகளில் இந்த ஷியா வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு தெருவில் வந்து போராடவோ தங்களுடைய துக்கத்தை தெரிவிக்கவோ, ஏன் சோசியல் மீடியாவில் கூட அனுதாபம் தெரிவிப்பதற்கோ உரிமை இல்லை. பஹ்ரைன்லையும் அந்த நாட்டு தலைவர், அப்படி உங்களுக்கு ஈரான் மக்களின் மீது அவ்வளவு அனுதாபம் இருந்தால் நீங்கள்லாம் கிளம்பி ஈரானுக்கே போயிருங்க, அங்கேயே போய் வாழுங்க, செட்டில் ஆயிருங்க அப்படின்னு பஹ்ரைன் ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த பஹ்ரைன் நாட்டு தலைவர் சொன்னார். இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது இந்தியாவில் எவ்வளவு சுதந்திரமாக, எவ்வளவு சம உரிமையோடு நாங்கள் இஸ்லாமியர்களை பாவிக்கிறோம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளட்டும், அதை பார்த்து பாடம் கற்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானுக்கு பயங்கரமான சம்மட்டி அடியை கொடுத்துருக்குது. இந்த விஷயம் இப்பொழுது உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்குது. உலகத்தில் பல இஸ்லாமிய நாடுகளே இப்படி ஷியா முஸ்லிம்களுக்கு இப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுற உரிமையை கொடுக்காத போது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் தங்களுடைய துக்கத்தை காட்டுவதற்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளுடைய ஊடகங்கள்ல பெரிய அளவுல இது புடம் போட்டு காட்டப்பட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது செய்தியாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்திய அரசாங்கத்துக்கு ஈரான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கு. நண்பர்களே, இந்திய மக்கள் ஈரான் மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது தங்களுக்கு பெருத்த மாரல் சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்ல,
ஈரானுடைய மக்களுக்கு இந்தியா வந்து மெடிக்கல் சப்ளைஸை அவசரகால மெடிக்கல் சப்ளைஸை அனுப்பி வைத்தது இல்லையா, அதையும் பெற்றுக்கொண்டு ஈரான் வந்து இப்படியெல்லாம் இந்தியா செய்தது எங்களுடைய உண்மையான நட்பை காட்டுது, இதற்கு ஈரானிய மக்கள் என்றைக்கும் இந்தியாவோடு நட்பு பாராட்டுவாங்க, நன்றியோடு இருப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே சமயத்தில் இந்த தேங்க்யூ இந்தியான்னு இவங்க சொன்னாங்கல்ல, அதில் ஒரு சில்மிஷ வேலையையும் செய்திருக்குது ஈரான். ஆனால் இந்தியாவிடம் அல்ல. ஈரான் வந்து நேற்றைய தினம் ஒரு 2-3 மிசைலை விட்டுது இஸ்ரேலின் மீது. அந்த இஸ்ரேலின் மீது இவங்க விட்ட மிசைலில் தேங்க்யூ இந்தியா அப்படின்னு எழுதி ஈரான் மேலே மிசைல் விட்டுருக்கிறான். இதை நினச்சா உண்மையிலேயே நம்ம ஒரு சினிமாலெலாம் வர இந்த குசும்புக்கார டைரக்டருக்கெல்லாம் சீன் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் தோணுது நமக்கு. நீ தேங்க்யூ இந்தியான்னு சொல்கிறதுக்கு உன்னுடைய ஏவுகணையின் மீது எழுதி அதை நீ இஸ்ரேல் மீது ஏவுகிற. இதை நினைத்தால் நமக்கு சிரிப்பு தான் வருது நண்பர்களே. மொத்தத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது நண்பர்களே. ஆனால் அது வந்து உலகையே ஒரு புரட்டி வருது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த போரில் திடீர்னு நேற்று யெமன் நாட்டை சேர்ந்த ஹூத்தி தீவிரவாதிகள் இஸ்ரேலின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு உடனடியாக நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது நமக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரணும் அப்படின்னு நாமெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த போர் முடிவதாக தெரியவில்லை. மேலும் பலர் இந்த போரில் தலையிட்டு இதை மேலும் தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.